ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உத்ராஸ் ஃபேஷன் ஹவுஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை சாதம். பிரியாணி மாதிரி எப்படி முட்டை சாதம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ இது மாதிரி போட்டிருக்கிறேன். ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு சேனல் உத்ராஸ் வேர்ல்டு, அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஆரம்பிச்சிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு சோம்பு போடு, அதில் ஆயில் போட்டுக்கலாம். இது பிரியாணி போடுற ஐட்டம் எல்லாம் போடு. சோம்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மசாலா ஐட்டம் எல்லாம் போட்டுக்கலாம். மசாலா ஐட்டம்னா பிரியாணிக்கு போடுற பிரியாணி பிரிஞ்சி இந்த மாதிரி அந்த மசாலா ஐட்டம் எல்லாமே போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் கடுகு போட்டுருக்கியா? சோம்பு போடு. பிரியாணி ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடு. சோம்பு, பட்டை, சோம்பு போடு, கிராம்பு இது எல்லாமே போட்டுக்கலாம். ஃபுல் வீடியோ எடுத்துடலாம். ஒரு அன்னாசி போட்டு எல்லாமே போட்டுக்கலாம். ஒரு மராட்டி முறுக்கு, ஸ்கின் சுருக்கெல்லாம் வராது. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி சிம்மில் வச்சுக்கலாமா? கொஞ்சம் பச்சை மிளகாயும், பட்டை, இஞ்சி பூண்டு, தேங்காய் ஒரு சிப்புன்னு ஒரு பல்லு தேங்காய் அதை வச்சு அரைச்சி வச்சுக்கலாம். தனியாக மிக்சியில் போட்டு 1-2 அரைச்சிக்கலாம். இப்போ வெங்காயத்தை இது கூட வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வணக்கிட்டு கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கினா போதும், கருகக்கூடாது. அடிக்கணம் இருக்கிற பாத்திரமாக வச்சுட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், கருகாமல் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஆனால் இந்த ஐட்டம் எல்லாம் போடுறது கண்டிப்பாக இவ்வளோ ஆயில் ஊற்றினா தான் அந்த தக்காளி வணங்கிட்டு சாதம் எல்லாமே போட்டு கலரும் போது கரெக்டாக வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் தான் கொஞ்சம் அடி பிடிக்காம, அதனால் எடுத்து வச்சுட்டு வெங்காயம் போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கிறோம். இப்போ எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுனாலும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடி பிடிக்கும், அதனால் அதுவும் ஒரு காரணம். இந்த வெங்காயத்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கெல்லாம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு அடி பிடிக்காமல் கொஞ்சம் வதக்கிக்கலாம். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. பாதி பேருக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், நம்மளுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். கொஞ்சம் மிக்ஸில் போட்டு ஒரு நம்ம சேனலில் அப்படியே அத்தனை பேரோட வீடியோவும் போய் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். அவங்களும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுவாங்க. நீங்கள் வாட்ச் பண்ணும்போது டன்னு சப்ஸ்கிரைபுன்னு மட்டும் அங்கே எழுதாதீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எழுதாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும் எழுதுங்க. அவங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஏறின மாதிரி இருக்கும், வாட்ச் அவருக்கும் ஏறும். அதனால நம்ம சேனலில் கமெண்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸோட சேனல் எல்லாமே போய் வாட்ச் பண்ணுங்கள். குக்கிங் சேனல்லேருந்து எல்லாமே இருக்குது. குக்கிங் சேனலும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நியூஸ் சேனல் இருக்குது, கேம் சேனல் இருக்குது. எல்லாருமே இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி தரது இருக்கிறாங்க. அவங்களோட போய் பாருங்கள், அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து தக்காளி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு என்னால் முடிஞ்சு செஞ்சு தரேன். ஒட்டை நிறைய வேணும். இப்போ நம்ம போய் அவங்களோட சேனல் பார்க்கறதுனால என்ன யூஸ் இல்லை நான் இப்போ சொல்லிட்டேன். போயிட்டு அங்கே போயிட்டு சேனல் மட்டும் பார்த்துட்டு வந்தீங்கன்னா பத்தாது, அங்கே போய் கமெண்ட் பண்ணுங்கள். டன்னு எழுதுங்க, இல்லைன்னா நியூ சப்ஸ்கிரைபர்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி புதுசாக வித்தியாசம் ஏதாவது எத்தனாவது லைக் போடுறீங்க அப்படிங்கிறது எழுதுங்க. அப்படி எழுதும்போது வந்து அவங்கள மட்டும் இல்லாமல் அவங்களோட சேனலில் கமெண்ட் பண்ணவங்க எல்லோரும் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும். ஏதோ பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. ஓ இவங்களுக்கு சேனல் போய் பார்த்தோன்னா நம்மளுக்கும் சப்ஸ்கிரைபர் அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு
வரும்போது கண்டிப்பாக அவங்களும் நம்மளோட சப்ஸ்கிரைபராக மாறுவாங்க. அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சாப்பாடு இது போட்டு கலரும். கண்டிப்பாக இது மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் கண்டிப்பாக இது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்னோடய சேனலை வந்து மறக்காமல் டெய்லி வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக்கு கமாண்டு கொடுத்துருங்க. லைக்கு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களோட சேனலுக்கு கண்டிப்பாக வருவேன். உங்கள் சேனலுக்கு வந்து உங்களோட சேனலில் கண்டிப்பாக லைக்கு கமாண்டும் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது மிஸ் பண்ணாமல் இருக்கும். ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கும்போது என்னால் குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர் மட்டும் போய் அவங்களோட சேனல் மட்டும் பார்க்க முடியறதில்ல. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் அதுலேருந்து என்னால் வர முடியும். ஓகேங்களா? அப்புறம் தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சீக்கிரமாக செஞ்சிடலாம். டேஸ்ட் போட்டு அரைச்சி போடணும். இஞ்சி பூண்டு போட்டு அரைக்கல. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால தேங்காயும் பச்சை மிளகாயும் போட்டு அரைச்சிருக்கிறோம். பிரியாணி பவுடர் அதை அரைச்சிட்டு அந்த விழுது இதுக்குள்ளே போட்டாச்சு. கொஞ்சம் இதுக்குள்ளே போட்டுட்டு உங்களுக்கு பிடிக்கணும் நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். முன்னாடியே மஞ்சள் பொடி போட்டால் ரொம்ப இதாயிரும். அதனால் லாஸ்ட்டில் தான் மஞ்சள் பொடி போட்டிருக்கு. இப்போ மணக்குது. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. நம்ம இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு அரைச்சி போட்டோம்னா எண்ணெய் பிரிஞ்சு வருது. தக்காளி இன்னும் கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். கொஞ்சமாக பாருங்க, அந்த ஆயிலே பிரிஞ்சு வர்றது நல்லா தெரியும். போதும். அது கூட இந்த டைமில் கொஞ்சம் மசாலா பொடி, கொஞ்சமாக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், அப்புறம் கரம் மசாலா பொடி போதும். அது கூட வந்து பெப்பர் பொடி. ஏன்னா இது வேறு போட்டுருக்குல்ல, இது எல்லாமே போட்டுக்கலாம். கிடைக்கிறதெல்லாம் போடாத காரம் போட்டுட்டு நல்லா அடி பிடிக்காமல் கலந்து விட்டுக்கலாம். ஆரம்பிச்சிடும். ரெடி ஆயிடுச்சு. முட்டை உடச்சி ஊற்றி இப்போ எங்கள் தங்கச்சி பண்ணினது இந்த சமையல் ஃப்ரீயாக. நான் அதனால தான் வந்து ஃப்ரீயாக வச்சு வீடியோ எடுத்துருக்குறேன். எல்லோரும் நானே செஞ்சுட்டு நானே வீடியோ எடுக்கணும்னா ரொம்ப வடச்சட்டி மட்டும்தான் தெரியும். அந்தளவுக்கு தான் பண்ண முடியும். ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாது. இது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இந்த வீடியோ எடுக்கிறது. அவங்க வீட்டில் சமைக்கும்போது அவங்க இன்னொருத்தர் சமைக்கிறாங்க, நம்ம வீடியோ எடுக்கிறோங்கும் போது அது கொஞ்சம் ஈஸியாக ஃபுல்லாக ஓட்டி விட்டு இது பண்ணி கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. சாரி, எடிட்டெல்லாம் பண்ணுறதில்ல. வீடியோ சில்லு எடிட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஒரே போடணும், அப்போ தான் சில்லு வராது. ஸ்பீடில் போடல. இந்த டைமில் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா முட்டையை உடச்சி அதில் ஊற்றுறோம். அடி பிடிக்குது. பார்த்துக்கலாம். முட்டை வந்து ஓடு உள்ளே விழுகாமல் பார்த்துக்கோங்க. முட்டை ஓடு உள்ளே விழுந்துருச்சுன்னா அது வயிறு வலிக்கும். அதனால அது ஓடு விழுகாமல் நல்லா பார்த்துக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றணுன்னா லைட்டாக ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டிக்கலாம். அப்போவே வந்து ரொம்ப கலர வேண்டாம். ரொம்ப கலர்னா உங்களுக்கு ரொம்ப திரியாக போயிடும். அதனால சில்லு உளுந்து கொஞ்சம் விட்டுட்டு கலரும் போது கொஞ்சம் உதிரியாக வரும். 3-4 அது மாதிரி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முட்டை தேவையோ, நிறைய முட்டை பிடிக்கும் குழந்தைகளுக்கு அப்படின்னு சொன்னோன்னா முட்டை நிறைய போட்டுக்கலாம். இல்லைன்னா கம்மியாக போட்டாலே போதும். அங்கங்கே தான் தெரியும். இப்போ 6 முட்டை போட்டிருக்குறோம். 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. 2 டம்ளர் அரிசி வச்சு சாப்பாடு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா அவசரமாக இது சமைக்கணும் அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப ஈஸியான வழி. இது ஃபுல் வீடியோவே போட்டிருக்கிறேன். நான் எதுவுமே எடிட்டே பண்ணல. எடிட் பண்ணாமல் அப்படியே ஃபுல் வீடியோ போட்டிருக்கிறேன். அதனால இந்த டைம் தான் ஆகும். 10-11 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடும். ஒரே போர்டு வெங்காயம் வெட்டுற டைம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். மற்றபடி வந்து இது சமைக்க 10 நிமிஷம் கூட ஆகாது. அவ்வளோதான் ஆகும். ஃபைலில் வேகிற அளவுக்கு 10 நிமிஷம். அப்படியா? 10 நிமிஷத்தில் இது சமைச்சிடலாம். ஒரு 4 பேர்த்துக்கு சாப்பிட்ற அளவுக்கு சமைச்சிக்கலாம். சரிங்களா? 2 டம்ளர் அரிசின்னு 4 பேருக்கு 10 நிமிஷம் வந்ததுன்னு வெய்யி. ஸ்பீடில் ஓட்டி விட்டால் 5 நிமிஷத்தில் வந்துடும். அது ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக விட்டு மெதுவாக தான் கலர்றேன் நான். இப்போ போன டைம் வீடியோ போட்டதில் நான் ஃபாஸ்ட்டில் போட்டு விட்டுட்டேன். உங்களுக்கு வந்து அது சரியாக புரியாமல் கூட இருந்திருக்கலாம். அதில் வேறு ஃப்ரைட் ரைஸுன்னு வேறு போட்டுட்டேன். ஃப்ரைட் ரைஸ் கிடையாது, இது முட்டை பிரியாணி மாதிரி இருக்கும். முட்டை சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் கருவாடு வேறு பண்ணி வச்சிட்டேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. கருவாடு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து அடி பிடிக்கும். கருவாடு குழம்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே லைட்டாக திருப்பி விடணும். இந்த கலர் ரொம்ப கிண்டாத எண்ணெய் வருங்க, அதுலேருந்து பிரிஞ்சு வருது. இத்தனை இப்போ இந்த ஃபுல் வீடியோ போட்டதுக்கு காரணம் என்னென்னா போடலாம்.
லாஸ்ட்டில் ஓட்டி விடாமல் ஃபுல் வீடியோ போட்டதுக்கு காரணம் என்னென்னா எந்த மாதிரி அடுத்தது ஸ்டெப்பாக வருது அப்படிங்கிறது தான். இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு காரம் ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா இந்த அடுப்பாத்தலையும் என் உள்ள பத்தாது காரம் அப்படிங்கிறப்போ நம்ம மிளகுத்தூள் மிளகுத்தூளை சமைச்சிருக்குது நம்ம போட்டுக்கலாம், நுணுக்கியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் அடுப்புல இப்படியே சட்டி மட்டும் தான் எடுப்பேன். நம்ம பொடி வச்சு வீட்டில் பண்ணுறதுனால சட்டி மட்டும் தான் எடுக்கலாம். எல்லாம் சைடெல்லாம் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதாகிடுச்சு, சிம் பண்ணிடு. கலந்து விட்டுட்டு பாருங்கள் நல்லா உதிரி நல்லா ஒரு மாதிரி பொரியல் மாதிரி வந்துடுச்சு. இதுலேயே போட்டு கலரோன்னு கொஞ்சம் உப்பு காரமெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும், அப்படி சாப்பிட முடியாது. சாப்பாட்டில் வேணால் பிசைஞ்சு சாப்பிட்லாம். நம்ம அப்படி பண்ண போகிறதில்ல. இந்த வடைச்சட்டி வந்து பத்தாது, அதனால என்ன பண்ணுறோம், குக்கர் வச்சு குக்கரில் ஒரு லேயர் முட்டையோட அந்த விழுது அந்த தயார் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை கொஞ்சமாக சாப்பாடு கொஞ்சம் திருப்பியும் அந்த ஒரு லேயர் போட்டு சாப்பாடு கொஞ்சம் போட்டு பெரிய பாத்திரத்தில் வச்சு கலரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு தெரியல, அவங்க பாத்திரம் சின்னதாக வச்சுட்டாங்க, அதனால சரி வச்சாச்சுன்னு சொல்லிட்டு சாப்பாடு உடையாமல் பண்ணோம். கலரும் போது மட்டும் வேறு மாற்றியாச்சு. மாற்றிட்டு ஃபுல்லாக போட்டு கலந்தாச்சு. அப்புறம் அடிக்கொருக்க செஞ்சிடும். ஃபுல் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.